கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும் என்பதாக. கழுத்துக்கு அலங்காரம், ஜுவல்ஸ் ஆன் எ நெக்லஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அநேகர் தங்கள் கழுத்தில் அணியும் நகைகளால் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதத்தில் கழுத்தில் அணியும் நகைகள் வேறுபடுகிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு விதமான நகைகளும் இந்தியாவில் ஒரு விதமான நகைகளும் அணிவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்தியாவில் இருக்கும் பெண்களின் கழுத்தில் அணியும் நகைகளில் பல்வேறு வகைகள் உண்டு. மாலை போன்ற சங்கிலி, சோக்கர்ஸ் வகையுள்ள சங்கிலி போன்ற நகைகளை பெண்கள் அணிவார்கள். அதிலும் சில பெண்கள் கல் வைத்த நகைதான் தங்களுக்கு அலங்காரமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். சிலர் கல் வைத்த நகை என்றால் அந்த கல் சீக்கிரம் விழுந்துவிடும் என்ற அச்சத்தில் கல்லில்லாத சங்கிலியை வாங்கி தங்கள் கழுத்தில் போட்டு அலங்கரித்துக் கொள்வார்கள். அதுபோல ஆண்கள் கழுத்தில் சிலருக்கு வெள்ளியினால் செய்யப்பட்ட தடிமனான சங்கிலி போட்டுக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் அநேகர் சிலுவை வைத்த சங்கிலியை போட்டுக்கொள்வதில் வீண் பெருமை கொள்வார்கள். பெரிய பெரிய பாடகர்கள் கூட சிலுவை வைத்த சங்கிலியை போட்டுக்கொண்டு தங்களை அலங்காரமாக காட்டிக்கொள்வார்கள். மாணவர்கள் தாங்கள் கழுத்தில் போட்டிருக்கும் சங்கிலி மற்றவர்களுக்கு அலங்காரமாக தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக சட்டையில் இருக்கும் மேற்பட்டனை போட்டுக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட சங்கிலிகளை போட்டுக்கொண்டு தங்களை அலங்காரமாய் காட்டிக்கொள்ள நினைப்பவர்கள் அநேகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானமும் புத்தியும் நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாய் காணப்பட வேண்டும் என்பதாக. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானம் விலையுயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் பசும் பொன்னை காட்டிலும் பெரியது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. விலையுயர்ந்த ஆபரணங்களை கழுத்தில் போட்டும் ஞானம் இல்லாவிட்டால் எல்லாம் வீண். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டுமென்றால் கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாமல் காத்து கொள்ள வேண்டும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நாம் போக்கெடுத்து விடக்கூடாது. எவ்வளவுக்கெவ்வளவு நாம் கிருபையை சார்ந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். அவருடைய கிருபை உங்கள் கழுத்தை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல் அவருடைய சத்திய வசனத்தை கழுத்தில் போட்டு இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை ஆவியானவர் ஏற்ற வேளையில் உங்கள் சிந்தையில் கொண்டு வந்து உங்களோடு பேசுவார். ஆகையால் அதிகமாக சத்திய வசனத்தை ஆசைப்படுங்கள். கர்த்தருடைய வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையையும் சத்தியத்தையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிப்பீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு அலங்காரமாய் காணப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவற்ற ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கழுத்தில் உம்முடைய கிருபையையும் உம்முடைய சத்தியத்தையும் பூண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அதுவே அவர்களுக்கு அலங்காரமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.